இந்த நாமம் என்ன அப்படின்னா சம்பகா சோக புன்னாக சௌகந்திக லசத்கச்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான 13வது நாமம். இந்த நாமம் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்பிகையானவள் தன்னோட தலையில சம்பகப்பூ, அசோகப்பூ, சௌகந்திகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செங்கழுநீர், புன்னை போன்ற பூக்களை தொடுத்து தலையில சூடியிருக்கா அப்படின்னு இந்த நாமத்தினுடைய அர்த்தமாக வருது. இந்த நாமத்தை படிக்கும் பொழுதே நமக்கு திருவிளையாடல் புராணத்துல தருமியை தடுத்தாட்கொண்ட படலம் தான் ஞாபகம் வருது. கோவில்ல எனக்கு பொற்கிழி கிடைக்கணுமேன்னு தருமி புலவர் புலம்பிக் கொண்டிருக்க, அந்த சமயத்துல சொக்கநாதர் ஒரு புலவரினுடைய வேடத்துல வந்து அவருக்கு ஒரு பாட்டை கொடுக்கிறார். அந்த பாட்டுல பெண்களினுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்கு அப்படின்னு சொக்கநாதரானவர் சொல்லியிருக்கார். இதை கொண்டு போய் பாண்டியனோட அரசவையில தருமியானவர் கொடுக்க, அந்த இடத்துல நக்கீரரானவர் அந்த பாட்டுல பிழை இருக்கு அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் கிடையாது அப்படின்னு நக்கீரர் சொல்றார். சிவபெருமானுக்கு கோபம் வருது. பரமேஸ்வரனினுடைய ஒரு பாகத்துல இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய கூந்தலுக்கு கூட இயற்கையில மனம் கிடையாதா அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்டதும் நக்கீரர் சொல்றார், ஆமாம் கிடையாது அப்படின்னு சொல்றார். உடனே சொக்கநாதர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, புலவரோட வேடத்துல வந்த சொக்கநாதர் என்ன பண்றார் அப்படின்னா, தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரரை சாம்பலாக்குறார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அம்பாளினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கு அப்படிங்கிறத மறுத்ததன் பேர்ல சிவபெருமானுக்கு எவ்வளவு கோபம் வந்தது அப்படின்னா, அவர் நக்கீரரையே சாம்பலாக ஆக்கியிருப்பார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்.